அல்லாஹ்விடம் அதிக கோபத்திற்குரியது தலாக் என்பதை சொல்லியாக வேண்டும். யாரும் ஒரு முஸ்லிம் இன்னொரு பெண்ணை மனைவியை பிரிந்து விட வேண்டாம். ஒன்று பிடிக்கலன்னா இன்னொன்று பிடிக்கும், சேர்ந்து வாழ் என்கிற பெருமானாரினுடைய குடும்பவியல் சார்ந்த தத்துவங்கள் உலகத்திற்கு உரத்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு நிறைய நடக்குது. திடீர்னு சேர்ந்துக்கிறான், திடீர்னு கழட்டி விடுறான். அது அங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு, இதுக்கப்புறம் இங்கே வந்துச்சுன்னு நிறையா பேர்த்துக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறானுவோ. கேட்குறதுக்கே கூச்சமாக இருக்குது. சமீப காலங்களில் நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையிலே கேள்விப்படாத வார்த்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக அதிகமாக கேள்விப்பட்டிருக்கு. பிரேக்கப்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். பிரேக்கப் என்னப்பா, அவங்க இருந்தோம் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னமோ சாதாரணமாக ட்ரெயின் போயிடுச்சுங்கிற மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு. பிள்ளைங்க சொல்லுது, பசங்க சொல்கிறானுங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, என்ன பிரேக்கப். இந்த பிரேக்கப்பை நீங்கள் இங்கே இருக்கிற பெரியவங்களை கேட்குறேன், யாராவது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு எந்த துறையிலையும் சேராத வார்த்தை. பிரேக்கப்னு ஒன்று வச்சுருக்காங்க. பெரும்பாலும் அத்துமீறுகிற ஆண்கள் பெண்களுக்கு இடையிலே புழங்கப்படுகிற இது தொலைக்காட்சியில் விவாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு என்ன சொல்கிறது, நார்மலைஸ் பண்ணுற வேலை நடக்குது. என்னாச்சு, பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறது. அதில் கூட இந்த டேட்டிங்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இன்றைக்கு இருக்கிற ஒரு 35-40 வயசுக்கு மேற்பட்ட யாராவது டேட்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டிங்கிறான். மார்க்கத்திலே நிக்காஹினுடைய முறைகளில் தடுக்கப்பட்ட முத்தா என்கிற வார்த்தையினுடைய மறுவடிவம் அது டேட்டிங் என்பது. 3 மாதத்துக்கு நீ பொண்டாட்டி ஆயிரி, 3 வருஷத்துக்கு நீ பொண்டாட்டி ஆயிரி, 1 வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ஒத்து வந்தால் சேர்ந்து போகலாம், இல்லாட்டி தனித்தனியாக நீ வடக்கு போயிரு நான் தெற்க போயிடுறேன். இது பேர் டேட்டிங். டேட்டிங்க்கு ஒரு நல்ல தமிழில் டிரான்ஸ்லேஷன் சொல்லுப்பா, ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு சொல்லு. நான் சொன்னால் பாருங்க, திருமண ஒத்திகைங்கிறான். நீங்கள் எங்கேயாவது உங்கள் வயசில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிட்டு ஒத்திகை பார்த்துருக்கோம், வேறு என்னென்னமோ ஒத்திகையெல்லாம் இருக்குது. திருமண ஒத்திகை இந்த நூற்றாண்டு மிக மோசமான பின்விளைவுகள் கடுமையாக இருக்கிற சில சூழல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. மிக அதிகமாக தேவை அல்லாஹ்வும் ரசூலும், மிக அதிகமாக தேவை அல் குர்ஆனும் அன்னலாரின் அறிவுரைகள். நான் சாம்பிளுக்கு சிலது மாத்திரம் சொல்லியிருக்கேன். நம் வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் இன்னமும் மோசமாய் சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற ஏராளமான செய்தி உண்டு. நம்ம பசங்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க, இளைஞர்கள். அல்லாஹ் அக்பர். அவன் உலகமே தனி. அது இப்போ இந்த என்னது அவங்களுக்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ்ன்னு பேராங்க. இந்த 2000க்கு பின்னாடியே சொல்கிறேன், 2000 to 2026 டேட் ஆஃப் பர்த்தில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லலாம். புதுசாக இருக்கிறான், வேறு என்னமோ இருக்கான். இன்றைக்கி இருக்கிற 2025 ஒரு 20 வயசு பையனாக இருக்கான்ல, அவன்கிட்ட போய் உன்னுடைய லைஃப்பில் பெரிய குறிக்கோள் என்னன்னு கேளுங்க, லட்சியம் என்னன்னு கேளுங்க, இலக்கு என்னன்னு கேளுங்க, அல்லது நீ போக போகிற அச்சீவ்மெண்ட்ஸ், நீ சாதிக்க இருக்கிற உன் சாதனைகள் என்னன்னு கேளுங்க. ஒன்றுமே இருக்காது. புதுசாக ஆப்பிள் ஃபோனை வாங்குறது தான். இன்றைக்கி செய்தி பார்த்தீங்கல்ல, பெற்றோரை எல்லாம் போட்டு தள்ளியிருக்காங்க ஐஃபோன் வாங்கி கொடுக்காதனால. இன்றைக்கி உள்ள தகவல் இது. அவருடைய வாழ்க்கையினுடைய பெரிய உச்சமே என்ன தெரியுமா? ஐஃபோனில் புதுசாக வந்திருக்கிற வெர்ஷன் வாங்கி கையில் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதை வாங்கி தரலைன்னா தகப்பனாக இருந்தாலும் வெட்டுவான், தாயாக இருந்தாலும் வெட்டுவான். அவன் வேறு மாதிரி இருக்கான். காலங்காத்தால ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறப்பவே இங்கே என்னமோ வச்சு இப்படி ஒரு தேய்ச்சி பிஸ்மில்லான்னு உள்ளே வைக்கிறான். ஆமாம், அது வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் உட்காந்தா 2 வாத்தியார் தெரியுறாரு. வாத்தியார் 2ஆக தெரியுறாரு, பாடம் 2ஆக தெரியுது. இது போடலன்னா அவனுக்கு எதுவுமே ஓடவும் மாட்டேங்குது. பேசுறது அதை இடுக்கில் வச்சுக்கிறான்னா, கபருக்குழியில் வச்ச மாதிரி மண் போட்ட மாதிரி உள்ளே போடுறதுனால பேச்சு அந்த தலப்பு அந்த ப்ரொனவுன்சியேஷனே மாறும். அவன் உள்ளே வச்ச உடனே முழுக்க ட்ரக்குடைய அடிமைகளாக. அதாவது ஒரு நேரத்தில் எல்லாம் நம்ம பயானில் பேசுவோம், மோசமாக அமெரிக்கா, மோசமாக லண்டன், அப்படி அங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நல்லா இருக்குது. இந்த அபோய்மன் உட்காந்துருக்காரு. பிரான்ஸில் போய் பார்த்துட்டு தான் வந்தோம்.
நல்லா இருக்கு ஓரளவு சொல்ல போனோம். இங்கே நம்ம ஊரில் இன்னைக்கு கெட்டு போனவன் மாதிரி அல்லாஹ் அக்பர் என்னென்ன பண்ணுறான். அவன் கோமாளி மாதிரி வர்றான். காக்கா குருவி கூடு பூரா தலையில் 5 கலரில் அடிச்சிருக்கான். இப்படி கோல்டு, இப்படி சிகப்பு, பேய் வந்த மாதிரியே இருக்கு. இந்த ஊசி பாசிக்காரங்க நாடோடிக நரிக்குறவர்கள்லாம் கழுத்தில் போட்டு அது பூரம் போட்டிருக்கான். ஒரு ஊசி, ஒரு பாசி, ஒரு சங்கிலி, என்னென்னமோ போட்டு விகாரமாக இருக்கு. இந்த யானை தண்டமெல்லாம் வாங்கி போட்டால் முழுசாக செட் ஆகிடும். பூரம் என்னென்னமோ போகும். இங்கே கையை அப்படி தூக்கணும்னா ஒரு கயிறு, ஒரு காப்பு, ஒரு சங்கிலி, 3 இருக்கும். இதுக்கெல்லாம் ஏதாவது ரீசன்னா ஒன்றுமே இல்லை. சில பேர் ரீசனோட இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இந்த கயிறு போட்டிருப்போம், இது பண்ணுறோம், அது ஒன்றுமே இல்லை. இதில் என்ன தெரியுமா, வாட்ச் கட்ட மாட்டேங்கிறான், ஆனால் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறான். ஒரு கயிறு, ஒரு காப்பு, ஒரு சங்கிலி, கழுத்தில் ஊசி பாசி. அவனை பார்த்தீங்கன்னா வேடி முக்கா பேண்ட் ஒன்று போடுறான். ஃபுல் பேண்ட்டு தெரியும், நம்ம அந்த காலத்தில் போட்ட அரக்காட் டவுசர் தெரியும். இவன் முக்கா பேண்ட் ஒன்று, ஒரு பனியன் ஒன்று. அந்த பனியனில் பேய் மாதிரி பேன் ஒரு உருவம் ஒன்று இருக்கும், பார்த்தாவே பயமாக இருக்கும். இதில் அதை போட்டு பள்ளியாசலுக்கு வேறு வந்துடுறான். ஆமாம், அந்த படத்தை பார்த்துக்கிட்டே எவ்வளோ வேஷம் தொழு வச்சா தானாக தப்பு வந்துடும். இல்லை, நகைச்சுவைக்காக சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு ரவுண்டு வாங்கினேன். இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சிக்காரங்க எல்லா பயிலுமே காது குத்தி கம்மல் போடுறாங்க, கடுக்கன் போடுறது. நாம் ஏதோ இளைஞர்கள் இந்த மாதிரி நினச்சா 30-40 வயசு உள்ளவன்லாம் கடையில் உள்ளவன் இங்கே ஒன்று கடுக்கன் ஒன்று போட்டுக்கிறான். எவன் சொன்னான்னு தெரியல, கம்மல் போட்டால் பறக்கத்து வந்துடும் எல்லாரும் போடுறான். இப்போது இந்த கோலம் இருக்கிறது அல்லவா, இது இளைஞர்களிடையே அவர்களுடைய தவறான புரிதலுக்கு தோதுவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். நம்மளும் தேடி தேடி ஹதீஸ பார்த்தோம்னா நாம் டார்க் ஏஜ்னு சொல்கிற அறியாமை காலத்தினுடைய வரலாறுல அபூஜகல் உட்பட எவனும் இதெல்லாம் போட்ட மாதிரி தெரியல. காது குத்தி, கழுத்து குத்தி, அதை போட்டு இதை போட்டு கோலத்தை செதைச்சு தலையில் கூடு மாதிரி முடி வச்சு முல்லை பன்றி மாதிரி எந்திரிச்சு நிற்க வச்சு என்னென்னமோ இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லை. எனவே யோசித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 14 நூற்றாண்டு இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகளாரின் தேவை எவ்வளவு இருந்ததோ அதைவிட கூடுதலான தேவை இன்றைக்கு 15வது நூற்றாண்டில் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளவெல்லாம் கெட்டு போயிருக்கிறோம் என்றால் ரொம்ப மோசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துக்கு முன்னாடி வருமல்ல, காசியாத்துன் ஆரியாத்துன், அந்த ஆடை இருந்தும் கூட அம்மனமாக இருப்பார்கள், உயர்ந்த கொண்டைகள் போட்டிருப்பார்கள், ஆடை உடுத்தியும் அம்மனம் இப்படின்னுலாம் வருமல்ல. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டிய செயல்களை சோசியல் மீடியா வழியாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஃபேஸ்புக் வழியாக, இன்ஸ்டா வழியாக. நான் தாய்மார்கள்ட்ட கேட்குறேன், உயர்ந்த ஆபரணம் உங்களுக்கு வெட்கம். தாய்மார்களுக்காக சொல்கிறேன், ஆடு மாடுக்கு வெட்கம் இல்லை, நாய் நரிக்கெல்லாம் வெட்கம் இல்லை, ஆதமுடைய மக்களுக்குத்தான் வெட்கம். அதிலும் ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதல் வெட்கம். ஒரு நாயோ நரியோ ஆடோ மாடோ நடு ரோட்ல ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு யோசிக்காது. குப்பை தொட்டியில படுத்து ஒரு நாய் தூங்குறதுக்கு வெட்கப்படாது. 2 விலங்குகள் பப்ளிக் பிளேஸ்ல தன்னுடைய ஜோடியோடு சேருவதற்கு வெட்கப்படாது. இது எதுவுமே உயிரினங்களில் வைக்கவில்லை. அல்லாஹ் வைத்த வெட்கம் ஆதமுடைய மக்களுக்கு மட்டும்தான். அதிலும் குறிப்பாக வெட்கமும் நாணமும் பயிர்ப்பும் இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது. இது எப்படி இப்படி வெட்கம் இல்லாமல் போனீங்க? எப்படி ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம் என்பதற்காக, அதாவது பாட்டு பின்னாடி போட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுது. என்ன தப்புன்னு பேசுது. நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டும் முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த மாதிரி பெண்கள் மார்க்கத்திற்கு புறம்பான இந்த ஆட்டங்கள் பாட்டங்களில் இருக்கிற
தன்னுடைய படத்தை வெளிப்படுத்துகிற, அதை திறமை என்று நினைக்கிற அந்த பெண்களினுடைய அந்த இதில் கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதியிருக்கிறவனை எல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க. 90% பேர் சங்கிகள். சங்கிகள். நீ ஆடுமா, உன்னுடைய திறமைமா, நீ காட்டுமா, இந்த மதவாதிகள் கடக்கிறானுங்கம்மா, நீ சிங்கப்பெண், நீ தாராளமா ஆடு, நீ தாராளமா பாடு, இது உன்னுடைய திறமை, உன் தனிநபர் சுதந்திரத்தில் யார் தலையிட முடியும்? காட்டு மிராண்டிகளான முஸ்லிம் தலைவர்கள், அவர்களை நீ கண்டுகொள்ளாது. இந்த எவனெல்லாம் எழுதியிருக்கானோ 90% சொல்றேன் சங்கிகள். நான் இஸ்லாமிய தாய்மார்களிடத்தில் சொல்லுகிறேன், நீ செய்யும் ஒரு செயலால் ஒரு சங்கி பாராட்டுகிறான் என்றால் தெரிந்து கொள், நீ அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா நடந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ செய்யும் ஒரு செயலை சங்கிகள் திட்டுறான்னா தெரிஞ்சுக்கோ, நீ அல்லாஹ் ரசூலுக்கு மஹப்பத்தா இருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் அளவுகோல், இதுதான் மேயார், இதுதான் ஸ்கேல். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெயரை கெடுத்துவிட்டு ஷரியத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டதை போல பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிப்பவர்கள் அத்தனை பேரும் சங்கிகள். அந்த அறியாமை கால பெண்கள் இவ்வளவு மோசமா இல்லை. அறியாமை கால வாலிபர்களே, அவன்கிட்ட உள்ள பெரிய மோசம் என்ன தெரியுமா? அவன் ஷிர்க் பண்ணான். உண்மை, அல்லாஹுவோடு மற்றவனையும் சேர்த்து வழங்கினான். அது பெருந்தவறு, மன்னிக்க முடியாத தவறு, எல்லாம் உண்மைதான். ஆனால் நடைமுறை சார்ந்த பழக்க வழக்கங்களில், முஆமலாக்களில், சமூக கட்டமைப்பில் இவங்களை இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் அவங்க நடக்கலை. குழந்தைகளை நினைச்சா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தைகளை சொல்றேன், 5 வயசு 6 வயசு வயதுக்கு மீறின முதிர்ச்சி இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வயசுல வரவே கூடாது. ஒரு 6 வயசு, நம்மளுக்கெல்லாம் 6 வயசா இருக்கிறப்ப நாம என்ன தெரிஞ்சோமோ அதை விட 10 மடங்கு இன்னைக்கு 6 வயசா இருக்கிறவன் தெரிஞ்சிருக்கான். பருவ வயதிற்கு முன்னாலேயே பாலியல் குறித்த சிந்தனைகளும் அது சம்பந்தப்பட்ட முதிர்ச்சிகளும் சமூகத்தில் பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைத்து பேசுவதில் குழந்தைகளினுடைய எல்லாத்தையும் பேசினார். படுக்கையை பிரித்து வைப்பதிலிருந்து எல்லா விஷயமும் பேசினார்கள். பெற்றோரோடு கூட ஒரு குழந்தைகளை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வைக்கக்கூடாது என்கிற பாடம் பெருமானார் நடத்தினார்கள். இந்த நூற்றாண்டில் அந்த பாடம் மிக அதிகமாக தேவை. வயசுக்கு மீறின முதிர்ச்சி, அவனா ஒரு என்ன சொல்றது, ஒரு தனக்குத்தானே ஒரு தனிமையை அவன் ஏற்படுத்தி கொள்ளுகிறான். தனக்குத்தானே தனிமை, ஐசோலேஷன் சொல்றாங்கல்ல. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வச்சாங்கல்லங்க, தனியாக கொண்டு போய் உனக்கு கொரோனா பாசிட்டிவ் இதாகிடுச்சு, நீ தனியாக போ, தனியாக ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாங்க. அந்த ஐசோலேஷன் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் விரும்புகிறான். என்னன்னா தனியாக விட்டுருங்கிறான், கையில் மொபைல் மட்டும் கொடுத்துருங்கிறான். அம்மா வேணாம், அத்தா வேணாம், அண்ணன் வேணாம், எதுவும் வேணாம், சோறு தண்ணி கூட வேணாம், இதை கொடுத்துரு, என்னை தனியாக விட்டுரு. இன்னைக்குள்ள குழந்தைகள் அவர்களுடைய பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்கிறது. 2 நாளைக்கு நம்ம மாமா வீட்டில இருந்து எல்லாம் வர்றாங்க, எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, மாமா வீட்டில் வர்றாங்க. 2 நாளா எதுக்கு வர்றாங்க? அவன் சொந்தக்காரங்க வர்றதை இன்னைக்கு உள்ள குழந்தை விரும்பல. என்னடா இது ஆச்சரியப்படுற, முதல்ல எல்லாம் காப்பரிச்சு அரைப்பரிச்சு எல்லாம் லீவ் விட்டா நம்ம அங்கே தாண்டா போவோம், 10 நாள் 15 நாள் போய் அங்கே இருந்துட்டு வருவோம், அவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. இல்லை அதெல்லாம் இருக்கும், அதுக்கு இப்போ 2 நாள் வர்றாங்களா, வந்தால் டீ சாப்பிட்டு போக வேண்டியதானே. அவன் என்ன நினைக்கிறான்னா, யாரும் பக்கத்தில் வராத, சொந்தக்காரங்கெல்லாம் வந்து தங்காத, என்னையும் என் மொபைலையும், என்னையும் ஆன்லைனையும், என்னையும் என் சோசியல் மீடியாவையும் விட்டு விடுன்னு சொல்றான். உறவினர்கள் வருவதை விரும்பாத குழந்தைகள் பெற்றோருடைய சில செல்லமான கொஞ்சுதல்களை கூட தப்பான பார்வையோடு அணுகுகிற வயதுக்கு சொந்தக்காரர்கள், தனிமையை விரும்புபவர்கள். இந்த முதிர்ச்சி 10ஆவதுக்கு இந்த மீடியாவுடைய வயலன்ஸ், ஊடகத்தினுடைய வன்முறை,
குழந்தைகள் மீது ஏற்படுத்துகிற பெரிய தாக்கம். அன்பானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இல்லாத மிக மோசமான அருவருப்பான காட்சிகளை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் முன்னெடுத்த விஷயங்கள் இந்த நூற்றாண்டிலும் எடுப்பதுதான் தீர்வு. அன்னலார் முன்னெடுத்த கல்வி, உயரதிகாரம், அரசியல் பங்களிப்பு, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இன்னைக்கு முன்னெடுக்கணும் இந்த நூற்றாண்டில். ஆச்சரியமா இருக்குதுங்க. நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அதாவது யாருமே படித்தவன் இல்லை, அன்னைக்கு படித்தா தான் வேலை கிடைக்குங்கிற மாதிரி சூழ்நிலையும் இல்லை. ஊர் பூரா எழுத படிக்க தெரியாதவங்க. உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த வரலாறு. நான் வரலாறு சொல்லலை, ஒரு வரி மட்டும்தான். பதிலில் என் சமுதாய பிள்ளைகளுக்கு எழுத்து கற்றுக் கொடுன்னு கேட்குற அந்த தூர சிந்தனை யோசித்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. எந்த தலைவனுக்கு வரும்? படிச்சாதான் வேலைங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை இல்லை. எழுத தெரிஞ்சாதான் கௌரவங்கிற சூழ்நிலையும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயம் தன் கல்வியை கையில் எடுக்காதவரை முன்னேற்றத்திற்கான சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொண்டு சொல்றாங்களே, ஜெயிலில் கை 4000 திருகங்க. அன்னைக்கு 4000 திருகன்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபா? அப்பா, ஒரு கைதிக்கு 4000 திருகம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 4000 திருகம் வேண்டாம், என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடு. நிறைய பேர் 4000 கட்டாமல் எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட மேல்நாட்டினுடைய ஆய்வாளர்களும் வியந்து போகிறார்கள். ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி என் சமுதாயம் படிக்கணுங்கிற சிந்தனை அவருக்கு எப்படி வந்தது? எதனால வந்தது? ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்திற்கு வருதல், இது ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாப்டர். அதிகாரங்களை நோக்கிய நகர்வு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம். அதுவும் இந்தியா போன்ற கடுமையான எதிர்ப்பலைகளுக்கு மத்தியில் வாழுகிற ஒரு நாடு. இங்கே கல்வி தேவை, அதிகார மையம் தேவை. உயரிய அதிகாரங்களில் கையெழுத்திடும் கோப்புகளுக்கு, அந்த இருக்கைகளுக்கு முஸ்லிம் சமுதாயம் போய் அமர்ந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அதிகாரம் என்பது அன்னலாருடைய அஜெண்டா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். சுஃபாவிலே இருந்த திண்ணை தோழர்கள் அத்தனை பேரும் பின்னாலே மாகாணங்களின் கவர்னர்கள், அபூ ஹுரைரா உட்பட ரலியல்லாஹு அன்ஹு. திண்ணையில ஓதிய அத்தனை பேரும் எல்லா மாநிலங்களுக்கும் கவர்னராக இருந்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை பங்கீடு செய்வதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தேவை. நாம் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும். எனவே கல்வியோ, அறிவியல் சார்ந்தோ, பொருளியல் சார்ந்தோ எந்த பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் முன்னெடுத்தாலும் அத்தனையும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிற அந்த முன்மாதிரிகள் தான். என் அன்பான தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். காலம் கெட்டு போகலாம், நீங்கள் மாறாதீர்கள். பர்தாவின் வாரிசுகள் நீங்கள், ஹிஜாபின் பாதுகாவலர்கள் நீங்கள், இந்த உம்மத்தின் அடுத்த தலைமுறையை உருவாக்கி தருவது நீங்கள். எங்களுக்கு ஹாஃபிஸ்கள் தேவை, உங்கள் மடிதான் தரும். எங்களுக்கு மௌலவிகள் தேவை, உங்கள் மடிதான் தரும். எங்களுக்கு டாக்டர்களும் ஐஏஎஸ்களும் தேவை, உங்கள் மடிதான் தரும். உங்கள் மடியை நம்பி இருக்கிறோம். ஆனால் அந்த மடி மோசமான கொச்சையான செயல்களுக்கு இலக்காகுமானால் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது, நிச்சயமா காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். காலம் மாறும், நீங்கள் மாறாதீர்கள். வருவான், ஒவ்வொரு காலத்திலையும் வருவான். பர்தா எதுக்கு, அதுக்கு இதுக்கு, ஹிஜாப் எதுக்கு, இதையெல்லாம் கழட்டி போடுங்க, அப்படி இப்படி, இது பெண் அடிமைத்தனம். கியாமத்து வரை புர்கா இருக்கும், கியாமத்து வரை பர்தா இருக்கும். முட்டாள்களுக்கு மட்டும்தான் பர்தாவின் தாற்பயம் தெரியாது. தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன்,
ஒன்று தெரிஞ்சுங்க, பெண்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் ஆக உயர்வான அத்தனை பொருளையும் மறைத்துத்தான் வைத்தார். அரிசி வருதா போட்டிருக்கிறது, நெல் வழியாக நெல் வருதா, கோதுமை வருதா, எல்லா பழமும் வருதா, மாதுளை வருதா, தர்பூசணி வருதா, முத்து வருதா, பவளம் வருதா, அடிக்கிட்டே போவேன். உலகத்திலே இருக்கக்கூடிய அபிமானத்திற்கும் உயர்விற்கும் உரிய அத்தனை பொருளும் உலகத்தில் ஹிஜாபோடு இருக்கிறது. எவனாவது சொல்றாங்கிறதுக்காக வேண்டி முக்காட்டை அகற்றுபவர்கள், உங்கள் ஆடைகளை குறைப்பவர்கள், வெட்கத்தை துறப்பவர்கள், சோசியல் மீடியாவுக்காக உங்கள் பரம்பரை பாரம்பரியத்தை தூக்கி வீசுபவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் உங்களை நம்பி இருக்கிறது. நல்ல தலைமுறையை நாளைக்கு தருகிற பெண் பிள்ளைகள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கால ஓட்டத்தில் நாகரீக சிதைவில் இன்னைக்கு இதெல்லாம் ட்ரெண்டு என்கிற பெயரால் கண்ட சாக்கடைகளையும் கன்றாவி காட்சிகளையும் உங்களுக்கு காட்சி பொருளாக கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வடிகட்டு போய் விடாதீர்கள். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காலமாற்றங்களை கடந்து, நூற்றாண்டுகளை கடந்து, கியாமத்து நாள் வரைக்கும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழுபவர்களாய் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் பெற்ற பெருமக்களின் கூட்டத்தில் மேன்மக்களின் வரிசையில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.